வணக்கம். அக்பர் பீர்பால் கதைகள்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது அவங்களோட நகைச்சுவையும் அபாரமான அறிவாற்றலும் தான் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஸ்பெஷலான அலசல் மாபெரும் சவால்களை எப்படி ஒரு சின்ன புன்னகையோட எதிர்கொள்வது அப்படிங்கறத பத்தி தான். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். உங்களை யாராவது எப்பவாவது விடையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிமிஷத்துல உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பதற்றம், பயம் இல்லனா கோபம் வந்திருக்கும், சரியா? ஆனா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கூட அசராம அதீத தன்னம்பிக்கையோட எப்படி செயல்படுறது அப்படிங்கறத தான் இந்த சம்பவம் நமக்கு கத்துக் கொடுக்க போகுது. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுதான் பீர்பாலோட சாமர்த்தியம். மாமன்னர் அக்பருக்கு தான் அவையில இருக்கிற பீர்பால நினைச்சு எப்போதுமே ஒரு அல்லாதியான பெருமை உண்டு. பீர்பாலோட புத்தி கூர்மையும் நகைச்சுவை உணர்வும் எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கா யோசிக்கிற அந்த திறமையும் அந்த பகுதி முழுக்க ரொம்பவே ஃபேமஸ். இதனாலேயே சுத்தி இருக்கிற அண்டை நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் பீர்பாலோட அறிவாற்றலை எப்படியாவது ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இப்படி ரொம்ப அமைதியா போய்கிட்டு இருந்த அக்பரோட அரசபையில ஒரு நாள் திடீர்னு ஒரு திருப்பம். பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு தூதுவன் அரசபைக்கு வர்றான். அவன் வெறும் கையோட வரலங்க, தன் நாட்டு மன்னர் கொடுத்து அனுப்புன பல விலை மதிப்பற்ற பரிசுகளை அக்பருக்கு காணிக்கையா கொண்டு வர்றான். ஆனா அந்த பரிசுகளுக்கு பின்னால ரொம்ப பெரிய ஒரு சவால் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத அப்போ அங்க இருந்த யாருக்குமே தெரியாது. அந்த பரிசுகளை கொடுத்த தூதுவன் கொஞ்சம் கர்வம் கலந்த குரல்ல அக்பரை பார்த்து சொல்றான், மாமன்னரே, பீர்பாலோட அறிவாற்றலை பற்றியும் சாமர்த்தியத்தை பற்றியும் நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அதனால என் நாட்டு மன்னர் அவருக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறார் அப்படின்னு சொல்றான். அக்பருக்கு தான் பீர்பால் மேல அபார நம்பிக்கை இருக்கே, அதனால எந்த தயக்கமும் இல்லாம தாராளமா உங்க கேள்வியை கேளுங்க அப்படின்னு பச்சை கொடி காட்டிட்டார். உடனே அந்த தூதுவன் பீர்பால நேரா பார்த்து, ஆக்ரா நகர்ல மொத்தம் எத்தனை சிட்டுக்குருவிகள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். இத கேட்டதும் அரசபையே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போச்சு. என்னங்க இது இது எவ்வளோ ஒரு அபத்தமான கேள்வி! ஒரு பெரிய நகரத்துல இருக்கிற பறவைகளை யாராலையாவது எண்ண முடியுமா? பீர்பால் இதுல தோத்துட்டா அக்பரோட மானமே போயிடுமேன்னு அங்கிருந்த எல்லாருக்கும் பீர்பாலை நினைச்சு ரொம்பவே கவலை வந்துருச்சு. ஆனா அந்த நிமிஷத்துல பீர்பாலோட முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம ரொம்ப அமைதியா உதட்டுல ஒரு மெல்லிய புன்னகையோட நின்னுகிட்டு இருந்தார். சபையில இருக்கிற மத்தவங்களுக்கெல்லாம் பயத்துல வேர்த்த விறுவிறுத்து போகும்போது பீர்பால் மட்டும் அதீத தன்னம்பிக்கையோட உச்சத்துல இருந்தார். அவர் எடுத்துக்கிட்ட அந்த அமைதியான சில வினாடிகள் கேள்வி கேட்ட தூதுவனையே கொஞ்சம் குழப்பமடைய செஞ்சிடுச்சு. அடுத்த நிமிஷம் பீர்பால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்ப தெளிவா உறுதியா ஒரு பதில சொன்னார். ஆக்ராவுல மொத்தம் 88,457 சிட்டுக்குருவிகள் இருக்கு அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சாத்தியமே இல்லாத ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது நம்மளோட பாடி லாங்குவேஜும் உறுதியும் தான் முதல்ல கவனிக்கப்படும். பீர்பால் சொன்ன அந்த துல்லியமான எண்ணை கேட்டு அந்த தூதுவனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். இப்ப அந்த தூதுவனுக்கு ஒரு சந்தேகம். பீர்பால் ஏதோ ஒரு பொய்யான நம்பரை சொல்லி தப்பிக்க பாக்குறார் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால பீர்பால் சொன்ன இந்த அசாத்தியமான பதில பொய்யாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து குறுக்கு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பீர்பால தன் வலையில சிக்க வச்சிடணும் அப்படிங்கறதுதான் அவனோட ஒரே நோக்கம். தூதுவன் தன்னோட முதல் வலைய வீசுறான். ஒருவேளை நீங்க சொன்ன இந்த 88,457 அப்படிங்கிற எண்ணை விட ஆக்ரால சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைவா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்டான். அதாவது, நீங்க சொன்ன கவுண்ட் தப்பாயிட்டா உங்க நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் அந்த தூதுவனோட சூழ்ச்சியான கேள்வி. இதுக்கு பீர்பால் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதே புன்னகையோட, ஒருவேளை சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைவா இருந்தா இங்க இருக்கிற சில சிட்டுக்குருவிகள் தங்களோட உறவினர்களை பாக்குறதுக்காக பக்கத்து ஊர்களுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு அற்புதமான மாற்று சிந்தனை பாத்தீங்களா? ரொம்ப லாஜிக்கா கேட்கப்பட்ட ஒரு கேள்விய மிக எளிதா ஒரு நகைச்சுவையால எதிர்கொண்டார் பீர்பால். ஆனா அந்த தூதுவன் அவ்வளோ சீக்கிரம் விடுறதா இல்ல. தன்னோட இரண்டாவது வலைய வீசுறான். சரி, ஒருவேளை நீங்க சொன்ன எண்ணிக்கையை விட இங்க சிட்டுக்குருவிகள் அதிகமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அதாவது, ஒரு பக்கம் தப்பிக்க பார்த்தா மறுபக்கம் மடக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட பிளான். ஆனா அவன் யாருக்கிட்ட கேள்வி கேட்கறான் அப்படிங்கறதையே மறந்துட்டான். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பீர்பாலோட மூளை எவ்வளவு வேகமா செயல்படுது அப்படிங்கிறது தான். எண்ணிக்கை குறைவா இருந்தா குருவிகள் உறவினர்களை பார்க்க சென்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, எண்ணிக்கை அதிகமா இருந்தா? ரொம்ப கூலா சொன்னார் பீர்பால். அப்படியென்றால் வெளியூர்கள்ல இருக்கிற சிட்டுக்குருவிகள் ஆக்ராவ்ல இருக்கிற தங்களோட உறவினர்களை பார்க்க இங்க விருந்தாளிகளா வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். தூதுவன் கேட்ட அதே லாஜிக்க வச்சு அவனுக்கே ஒரு செக் வைத்தார் பீர்பால். இதுதாங்க உண்மையான சமயோசித புத்தி. கடைசியா பீர்பால் தனக்கே உரிய அந்த மாஸ் முத்திரைய பதிச்சார்.
நான் சொன்ன இந்த எண்ணிக்கையில நான் 100% உறுதியா இருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தா நீங்க எப்போ வேணும்னாலும் இந்த ஆக்ரா நகரம் முழுக்க சுத்தி வந்து சிட்டுக்குருவிகளை எண்ணி சரிபார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தூதுவனுக்கே சவால் விட்டார். எண்ணவே முடியாத அந்த சாத்தியமற்ற செயல ரொம்ப சாமர்த்தியமா அந்த தூதுவன் தலையிலே கட்டிட்டாரு பீர்பால். பீர்பால் சொன்ன இந்த பதில கேட்டதும் அதுவரைக்கும் ரொம்ப பதற்றமா இருந்த அரசபையில ஒரே சிரிப்பொலி. மாமன்னர் அக்பர் உட்பட அங்க இருந்த எல்லாருமே சத்தமா சிரிச்சு மகிழ்ந்தாங்க. அந்த தூதுவனுக்கும் பீர்பாலோட அபாரமான அறிவாற்றல் புரிஞ்சிடுச்சு. தான் விரிச்ச வலையில தானே சிக்கிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லாம ரொம்ப திருப்தியோட பீர்பாலோட சாமர்த்தியத்தை புகழ்ந்துட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பி போனான். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான 3 பாடங்கள் இருக்கு. முதல் விஷயம் தன்னம்பிக்கை, அதாவது கான்ஃபிடன்ஸ். நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பதற்றப்படாம இருக்கிறது. 2வது சமயோசித புத்தி அல்லது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். எல்லா கதவுகளும் மூடின மாதிரி தோணாலும் அங்க இருக்கிற மாற்று வழிகளை யோசிக்கிறது. 3வது ரொம்ப முக்கியம் லேட்ரல் திங்கிங். ஒரு பிரச்சனைய நேருக்கு நேரா எதிர்கொள்ளாம அதை வேறொரு கோணத்துல அணுகிறது. இதுதாங்க சாத்தியமே இல்லாத சவால்களை எதிர்கொள்றதுக்கான சீக்ரெட். அதனால உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். உங்களோட வாழ்க்கையிலயோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ அடுத்த முறை ஒரு கடினமான அல்லது சாத்தியமே இல்லாத சவாலை நீங்க சந்திக்க நேரிடும்போது பீர்பால் பயன்படுத்தின இந்த லேட்ரல் திங்கிங்கை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? இந்த கேள்விக்கான விடைய நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான அலசல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய ஆழமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான அலசல்ல சந்திப்போம். நன்றி.